வணக்கம். இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாக்களித்த மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல அங்க போய் மக்களுக்கெல்லாம் நன்றி சொன்னாரோ இல்லையோ, அவருடைய இவ்வளவு நாள் வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டாரு. தலைமைச் செயலகத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர்த்த பதவியை ராஜினாமா பண்ண வச்சு முதல் மாடிக்கு கூட்டிட்டு போய் அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்ட அவலத்தையே இந்த உலகம் ஃபுல்லா பார்த்து இந்த கன்றாவியை தான் மாற்றோம்னு சொன்னீங்களா சிஎம் சார்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திருச்சியில போய் அந்த கட்சியவே தீர்ந்து போன கட்சின்னு சொல்லி நக்கல் அடிச்சிருக்கிறாரு. ஆனா ஜெயலலிதா வேடமா, தலைவர் எம்ஜிஆரா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி சொல்றாரு. அதை விடுங்க, கரண்ட் கட்டாயி மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்களே அதை பத்தி வாயை திறக்கல. விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்களே அதை பத்தியும் வாயை திறக்கல. பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து நிறுத்தி விவசாயத்தை காப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு, அதை பத்தியும் வாயை திறக்கல. அங்க இப்போ சிப்காட் வரதா சொல்லி நியூஸ்ல எல்லாம் வருது, அதை பத்தியும் வாயை திறக்கல. நியாயமா அந்த நிலத்தெல்லாம் மீட்டு விவசாயிகள் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணுமே, அதை பத்தியும் ஒண்ணும் பேசல. ஆனா கடந்த ஒரு மாசத்துல எத்தனை கொலை கொள்ளை வன்கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். இத்தனை சம்பவங்களுக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு ஒரே போட்டாரு. மத்ததை கூட விடுங்க, நான் சில சம்பவங்கள்லாம் சொல்றேன், இதுக்கெல்லாம் யார் காரணம் மட்டும் சொல்லுங்க சிஎம் சார். ராணிப்பேட்டை மாவட்டத்துல செங்கல் சூளை உரிமையாளர்கள் கிட்ட 1,00,000 ரூபாய் மாமூல் கேட்டு மாட்டினாரே உங்க கட்சியோட கனியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார். நீங்க கூட கட்சியை விட்டு நீக்கினீங்களே, அதுக்கு திமுக தான் காரணமா? சென்னை ஆர்கே நகர்ல சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல ஒருத்தர் கைதானாரே, அவர் பேர் கூட என்னவோ பாம்பு தினேஷ், இன்றைய நிதியமைச்சர் மரிய வில்சன் இருக்காரு, அவர் கூட நெருக்கமா இருப்பாரு, அதுக்கும் திமுக தான் காரணமா? சென்னை பெருங்களத்தூர்ல பொக்லைன் டிரைவரை ஒருத்தரை கண்மூடித்தனமா அடிச்சாரே உங்க கட்சிக்காரர் ஜெயகிருஷ்ணன், நீங்க கூட அவரையும் கட்சியை விட்டு நீக்கினீங்களே, அதுக்கும் திமுக தான் காரணமா? இப்படி பட்டியல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கும் சிஎம் சார். நீங்க தான் இப்போ சிஎம், முன்னாடி இருந்தவங்க எல்லாம் செய்யல, நான் வந்து செய்ய போறேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? நீங்க என்ன பண்ண போறேங்கிறத சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தாச்சு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதை விட்டுட்டு மக்களை எப்ப பார்த்தாலும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. மக்களை தூண்டி விட்டு எத்தனை நாளைக்கு நீங்க ஆட்சி நடத்த போறீங்க?